அனைத்தும் ஒன்றாய் கலந்த ஏகனின் திருவருள் முன்னிற்க, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் போற்றும் ஆன்மீகம் பார்ட் 2 என்ற காலொனியில் நாம் கேட்டிருந்த கேள்வி, இஸ்லாம் ஏன் ஏக இறைவனை அல்லாஹ் என்று ஒரு திருநாமம் கொண்டு அழைக்கிறது என்பதுதான். ஆக அந்த கேள்விக்கு இந்த காலொனியிலே விடை காணலாம். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே அரபு தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த, உருவ வழிபாடு கொண்டிருந்த பாலித்தீஸ் அரேபியர்கள், இவர்களை நாம் பாகன் அரப்ஸ் என்று சொல்லுகிறோம். அவர்கள் பின்பற்றி வந்த கொள்கைக்கு பாகனிசம் என்றும் சொல்லலாம். இவர்கள் தங்கள் பிரதான கடவுளை அல்லாஹ் என்ற பெயரில் அறிந்து வந்துள்ளனர். அரேபிய புற நாகரிகங்களில் வாழ்ந்த இந்த பாகன் அரேபியர்கள் இலாஹ் என்ற ஒரு சொல்லை பொதுவாக பயன்படுத்தி வந்துள்ளனர். இது அவர்களின் முக்கியமான தலைமை கடவுளை குறிக்கும் சொல்லாகவும் இருந்திருக்கிறது. இந்த அல்லாஹ் என்ற அரபு சொல் அல் இலாஹ் என்ற சொற்களின் சுருக்கத்தால் அல்லாஹ் என்று பெறப்பட்டதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். மேலும் அரபியில் அல் என்று சொன்னால் அதற்கு நிகரான ஆங்கில சொல் த என்பதாகும். அதே சமயம் இலாஹ் என்ற அரபு சொல்லுக்கு கடவுள் அல்லது தெய்வம் என்ற பொருள். அதே சமயத்தில் மிக முக்கியமாக இந்த அரபு சொல்லான அல்லாஹ் என்பது த வேர்ட் ஆஃப் மெஜஸ்டி என்று சொல்லுகிற வகையிலே கடவுளின் மிக தனித்துவமான மகத்துவமான ஒரு பெயராக கருதப்பட்டு வந்துள்ளது என்பதையும் நான் அறிய வேண்டும். இது லவ்சுல் ஜலாலா, மகிமையின் சொல் என்ற பொருளுடைய கடவுளின் வார்த்தை என்ற அளவிலும் அன்றைய கால அரேபியர்கள் மத்தியில் புழக்கத்தில் இருந்துள்ளது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த அரபு சொல்லான அல்லாஹ் என்பது கடவுளை குறிக்கும் சொல்லாக ஆப்ரஹாமிக் ரிலிஜியன்ஸ் என்று சொல்லுகிறோமே, ப்ராஃபெட் ஆப்ரஹாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழி தொடர்ந்து வந்துள்ள மதங்களில் புழக்கத்தில் இருந்து வந்துள்ள மிக பழமையான சொல்லாக உள்ளது. இன்னும் சொல்ல போனால் இந்த அல்லாஹ் என்ற சொல் இந்த உலகில் தோன்றிய முதல் மனிதர் ப்ராஃபெட் ஆடம் என்று சொல்லுகிறோமே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் இருந்தே இறைவனை குறிக்கும் சொல்லாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறே ப்ராஃபெட் ஆப்ரஹாம் என்று சொல்லுகிறோமே, அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலம் தொடர்ச்சியாக அன்றைய அரபு உலகம் வரை இறைவனை குறிக்கும் சொல்லாக வந்துள்ளது என்பதை நாம் சரித்திரங்களின் வாயிலாக அறிய முடிகிறது. இருந்தாலும் இந்த அரபு சொல்லான அல்லாஹ் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததன் பின்னர் அவர்களுக்கு தங்களது 40ஆம் வயதில் நபித்துவம் நபிப்பட்டம் வழங்கப்பட்டதன் பின்னர் ஒரு இறை தூதராக பிரகடனப்படுத்தப்பட்டதன் பின்னர் மிகவும் சிறப்பானதும் பிரத்யேகமானதும் த ஒன் அண்ட் த ஒன்லி காட் என்று குறிப்பிடும் வகையில் அந்த ஒரே தெய்வம், ஒரே ஏகன் இறைவனை குறிக்க மட்டுமே அல்லாஹ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் என்பது ஆங்கிலத்தில் ப்ராப்பர் நேம் என்று சொல்லுகிறோமே, அந்த வகையில் தனிப்பட்ட ஒன்றை குறிக்கும் ஒரு பெயர் சொல்லாக அல்லாமல் ஒரே ஒருவனான ஏக இறைவனான கடவுள் என்பதை விவரிக்கும் டிஸ்கிரிப்டார் என்ற வகையில் ஒரு வருணனை சொல்லாக இன்றளவும் இருந்து வருகிறது. அதாவது அல்லாஹ் என்று சொன்னால் எந்த ஒரு உருவமுள்ள தேவனையோ உருவகத்தையோ குறிக்காமல், மாறாக மனித பகுத்தறிவின் எல்லைக்கு மட்டுப்படாத, புலன் உணர்வுகளால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத, அழிவற்ற, ஆதியும் முடிவும் இல்லாத, முழுமையானதாய் அனைத்துமாய் உள்ள ஒரு ஏக நிலையை குறிக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உண்மை இப்படி இருக்க, இஸ்லாத்தின் இறைவனான அந்த அல்லாஹுவை ஏன் அவன் என்ற ஒரு பொருள்படக்கூடிய வகையில் ஒரு பெயர் சொல்லாக, ஒரு ப்ராப்பர் நவுனாக பயன்பாட்டில் உள்ளது என்பதையும் நாம் விளங்க வேண்டும். அதாவது அரபு மொழி இலக்கணத்தில் ஆங்கிலத்தில் புரோனோன் என்று சொல்லுகிறோமே, அது போன்ற ஒரு பெருநிலை சுட்டெடுத்து அல்லாஹ் என்ற வருணனை சொல்லுக்கு அரபு மொழியில் இல்லை. அதனால் அதனை அவன் என்று பொருள்படும் ஹுவ என்ற ஆண்பாலின ஒருமை சுட்டெடுத்து பயன்படுத்தி குறிப்பிடும் பழக்கம்
அரபு மொழி இலக்கண நடைமுறையில் இருந்து வந்துள்ளது. அதனால் அதற்கு நிகராக ஆங்கில மொழியின் ஹி என்ற சுற்றெடுத்து திருக்குரானில் ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் அல்லாஹ் என்பது ஒரு வருணனை சொல் என்ற விளக்கம் மறைந்து ஒரு தனிப்பெயராக, ஒரு பெயர் சொல்லாக, ப்ராப்பர் நவுனாக கருதப்பட்டு வருகிறது. இது ஒரு மிஸ்கன்செப்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறது. அன்பானவர்களே, இதனை நாம் சற்று விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், மற்ற மொழிகளில் போலல்லாது மூன்றாவது பாலினம், அதாவது பாலினமற்ற நியூட்ரல் ஜெண்டரை குறிக்கும் சுற்றெழுத்து அரபியில் இல்லை. அதற்கு பகரமாக ஆண்பாலின மூன்றாம் நபர் சுற்றெழுத்து ஹுவ என்பது டிஃபால்ட்டாக, அதாவது ஒரு முன்னிருப்பாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே ஹுவ என்ற அரபு சொல்லுக்கு ஆங்கிலத்தில் அதற்கு சமமான சொல் ஹி என்பதாகும். அல்லாஹ் என்ற இறைவனை ஹி என்று ஆங்கிலத்திலும் அவன் என்று தமிழிலும் குறிப்பிடுகிறார்கள். ஆகையால் ஹி, அவன் என்பது இலக்கண ரீதியிலான வழக்கமான மொழிபெயர்ப்பே தவிர இறைவன் ஆணாக இருக்கிறான் என்று பொருள்படக்கூடாது. மேலும் அன்பானவர்களே, ஆங்கில மொழி இலக்கண பயன்பாட்டில் அல்லாஹ் என்பதை அதன் தன்மையை கொண்டு தனித்து குறிப்பிட எந்த ஒரு ஆங்கில பெயர் சொல்லையும் சுற்றடத்தையும் பொருத்தமாக காண முடியாது என்பதை நாம் அறிய வேண்டும். காரணம், ஆங்கிலத்தில் நவுன்ஸ் என்று சொல்லுகிறோமே, அதாவது காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கலெக்டிவ் நவுன் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அவைகளெல்லாம் ஏதோ ஒரு உருவத்தையோ, பொருளையோ, இடத்தையோ, அமைப்பையோ, தன்மையோ மனிதனுடைய பர்செப்ஷன் என்று சொல்லுகிற அளவில் புலன் உணர்வுகளின் புரிதல்கள் அடிப்படையில் ஓர் விளக்கத்தை தருகிறது. ஆனால் அல்லாஹ் என்ற வருணனை சொல்லின் முழுமையான தன்மையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது மனிதனின் புலன் உணர்வுகளுக்கும் சிந்தனைகளின் எல்லைக்கும் அப்பாற்பட்டுள்ளதால் எந்த ஒரு ஆங்கில பெயர் சொல்லும் ப்ரௌனன் என்ற சுற்றெழுத்தும் அதற்கு இல்லாத நிலையில் அந்த அல்லாஹுவே ஹி என்றோ அவன் என்றோ சொல்ல முடியாது என்பதனையும் நாம் அறிய வேண்டும். ஆக இறைவனை அவன் தனது திருமறையில், திருக்குர்ஆனில் குறிப்பிடுவது போன்று ஹுவல் ஹக், அவன் சத்தியம், உண்மை, ஹி இஸ் த ட்ரூத். ஹுவல்லாஹ், அவன் அல்லாஹ், ஹி இஸ் அல்லாஹ். ஹுவ ரப், அவன் ரப், ஹி இஸ் அல்லாஹ் என்ற அடிப்படையில் அவனை அல்லாஹ் என்றும், ஹக் என்றும், ரப் என்றும், அதாவது அல்லாஹ் என்றும், சத்தியம் என்றும், ரப் என்றும் அழைத்தால் மட்டுமே அது சரியாக முழுமையானதாக இருக்கும் என்பது நிச்சயம். ஆக அன்பானவர்களே, இதுவரை நாம் அல்லாஹ் என்ற சொல்லின் வருணனை விளக்கம் என்ன என்றும் அது மொழியியல் பயன்பாட்டில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக இந்த காணொளியின் பார்ட் 2 திருக்குர்ஆன் வழியில் அல்லாஹ் என்ற வருணனை சொல்லின் விளக்கம், அதன் எட்டிமாலஜி என்ற வார்த்தைகளின் தொகுப்பு என்ற அடிப்படையில் ஞானபூர்வ ரீதியில் என்ன என்பதையும் இறைவன் நாடினால் காணலாம். எல்லாம் வல்ல ஏகநாயனின் பேரருள் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக.